திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் நினைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாத பலன்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சமாகக்கூடிய மாதம் இந்த மாதம். வருடம் ஒரு முறை மட்டுமே சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சமாவார். சுக்கிரன் அப்படின்னாலே பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை இதெல்லாமே சுக்கிரனுடைய இயல்பு. அப்போ இந்த சுக்கிரன் உச்சமாகும் பொழுது மேக்சிமம் எல்லாருக்குமே ஒரு ஜாக்பாட் அடிக்கும், மேக்சிமம் எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். எப்பேற்பட்ட கீழ்நிலையில் இருந்தாலும் கூட இந்த உச்சமாகக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்டங்கள்ல ஏதாவது அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த சுக்கிரன் கொடுப்பார். என்ன தசாபுத்திகளாக இருந்தாலும் அதற்கு தகுந்தது போல இதே இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் உங்க ஜாதகத்துல அதை ஈக்குவல் பண்ணி மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்த கொஞ்சமாவது உங்களுடைய சந்தோஷத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி பண்ணிட்டு அந்த சுக்கிரன் போவார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. இப்ப சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு உண்டான மார்ச் மாத பலன்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 7ஆம் அதிபதி உச்சம். சுக்கிரன் 7 உச்சம் ஆகிறார். அதுவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய திரிகோண ஸ்தானமாக இருக்கக்கூடிய 5ஆம் வீட்டுக்கு வரார். 1, 5, 9 கிரகம் இருந்தால் யோகம்னு சொல்லுவோம். எப்படியோ அந்த 3 கட்டத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் தன்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி கொடுத்துரும், தன்னுடைய வாழ்க்கை பாதையை கொண்டு போய் ஒரு செட்டில் பண்ணிரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 4ஆம் வீட்டுல போய் கூட்டு கிரக சேர்க்கையோடு சேர்ந்து நிக்கிறார். அப்ப யார் அங்க இருக்காருன்னா ராகு இருக்கார், புதன் இருக்கார், சூரியன் இருக்கார், செவ்வாய் இருக்கார். சோ குழப்பங்கள் வரும் இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் சுக்கிரன் உச்சம் ஆகும்பொழுது உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கும். மனைவி மூலமாகவோ கணவர் மூலமாகவோ ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல பாருங்க, கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல கோபம் அதிகமாகிறது, கொஞ்சம் பிடிவாத இயற்கையாவே விருச்சிக ராசிக்கு உண்டான குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கோவப்படுறது, டக்குன்னு முடிவெடுக்கிறது, பின்விளைவுகளை எதுவுமே பார்க்காம முடிவு செய்யக்கூடிய அமைப்புல இந்த விருச்சிகத்துக்கு இயற்கையாகவே நடக்கும். அது வந்து அவங்களுடைய பாசிட்டிவிட்டி. ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது விருச்சிக ராசி. அது வந்து மகாலட்சுமி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அனுஷம் இருக்கிறதுனால வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்துல இந்த விருச்சிகத்துக்கு. இருப்பினும் ராசி அதிபதி வந்து ராகுவோடு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கவனமா இருங்க, பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமா இருங்க. பணப்புழக்கங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. ஏன்னா 2, 5 குடையவராக இருக்கக்கூடிய 2 மற்றும் 5 குடையவராக இருக்கக்கூடிய குரு வந்து வக்கரமாகுது, வக்கர நிவர்த்தி ஆகிறார் 11ஆம் தேதி. அப்போ பணப்புழக்கங்கள் 11ஆம் தேதிக்கு மேல அதிகமாக போகுது. அப்ப 3ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி சுக்கிரனோட சேரும் பொழுது வீடு, மனை, சொத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சாதகமா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆன உடனே உங்களுக்கு பணம் எல்லாம் கொஞ்சம் இப்ப எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கும். இனி வரக்கூடிய அந்த 11ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணப்புழக்கங்கள் எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனும் உச்சமாகும். சுபகிரகங்களும் யோகத்துல 2 பேரு சுபகிரகங்கள் 2மே பாத்துட்டீங்கன்னா, அதாவது அசுப குரு, தேவகுரு 2 குருவே வந்து நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க இப்போ நமக்கு. அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நன்மைகளை அதிகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை வாரி வாரி வழங்க போகிறார்கள். எப்படியும் பாத்தீங்கன்னா லைஃப்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்த கட்ட பயணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள். 10ஆம் அதிபதியான சூரியன் ராகுவோட சேர்வு. அப்ப தொழில் பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு தொழில் ஒரு வளர்ச்சி பண்ணலாமா, தொழிலுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகலாமா, அந்த தொழில் ஒரு வளர்ச்சி ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இது எல்லாமே உண்டு. ஒரு சிலருக்கு தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா இந்த 10 குடையரான சூரியனோட ராகு சேரும்போது கொஞ்சம் தொழில்ல இடைஞ்சலையும் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால அதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் கேது இருந்தாலும் 10ஆம் அதிபதி ராகுவோடு இருக்கிறனால தொழில் ரீதியா அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். தொழில் ரீதியாக பயணங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நிறைய கெட்டதும் வரும். நீங்க கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை இல்லை இந்த நேரத்துல. அதனால கொஞ்சம் நீங்க பார்த்து கவனமா செலக்ட் பண்ணி தொழில் என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், அந்த தொழிலுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. 4ஆம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கையா இருக்கும்போது இருதயம், நுரையீரல் இது சார்ந்த பிரச்சனைகள், சளி பிடிச்சுக்கிறது, அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த தோள்பட்டை ஷோல்டர் எல்லாமே வலியாகிறது எல்லாமே நடக்கும். கொஞ்சம் மனசு அலப்பாயின்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லாம கொஞ்சம் ஒன்னா மனசு அலப்பாயும் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா உச்சமாகக்கூடிய சுக்கிரன் திருமணம் சார்ந்த விஷயத்த உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறார். திருமணத்திலிருந்து வந்து தடைகளை விலக்கி கொடுக்க போகிறார். உங்களுக்கு எங்க இருந்தாலும் நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்.
வெளிநாடு வெளியூர் பயணங்கள் குடும்பத்தோட சேர்ந்து போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளையும் கொடுப்பார். அதே போல குழந்தைகளுக்கு வெளிநாடு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற அமைப்புமே இப்ப இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு அந்த பலன் அப்படிங்கிறது சுக்கிரன் கொடுக்க போகிறார். சோ இந்த மாதம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல யோகமான மாதமாக இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருந்தீங்கன்னா மட்டும் போதும். மத்தபடி எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புலதான் இருக்கு. ஏன்னா மாத கிரகங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க உட்காந்துட்டாங்க. சூரியன் ராகு எல்லாம் பாத்துட்டீங்கன்னா பித்ருதோஷம்னு சொல்லுவோம், கடன் அடைக்க முடியலன்னு சொல்லுவோம், தலைவலி, கண் பிரச்சனை, இது எல்லாமே உங்க ஜாதத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருந்தா வரும். ஆனா பதவி, புகழ், உயர் மதிப்பு அப்படிங்கிறது ஒரு வகையா வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் இந்த சூரியன் ராகு. அதே போல சூரியன் புதன் சேர்க்கையில பாத்தீங்கன்னா படிப்புக்கு உண்டான வேலைகளையே ஏற்படுத்தி கொடுப்பார். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். சூரியன் செவ்வாய் உங்களை அதிகப்படுத்தும், ஃபோர்ஸ் பண்ணும், ஸ்பீட் பண்ணும். இதை பண்ணாத, அதை பண்ணாத, சீக்கிரம் செய்யி, சோம்பலா இருக்காத அப்படிங்கிறத கொடுக்கும். இருப்பினும் குரு பார்வை இந்த கிரகத்துக்கு மேல இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. எது இருந்தாலும் குரு பார்த்து கொள்வார். உங்களுடைய வழிகாட்டி ஒருத்தர் வருவார். அவர் உங்களுடைய செயல்களை எல்லாமே கவனித்துக் கொள்வார் என்பதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பே. சோ பாத்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக விருச்சிகத்துக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை. பொதுவாகவே ஜாதகத்துல கிரகங்களை நோக்கி கிரகங்கள் வர்றது ரொம்ப விசேஷம். இப்ப சுக்கிரன் இங்க இருக்கார் அப்படின்னா, குரு இங்க இருக்கார் அப்படின்னா, உங்க ஜாதகத்துல அதே இடத்துல கிரகங்களும் ஏதாவது ஒரு வழியில பார்வைகளும் இருந்தாலும் கூட யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துதான் அந்த கிரகங்கள் போகும். இது பொதுவாக மாத பலன்ல எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு 20% வரைக்கும் அதிகமான நன்மைகளையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனல்ல. அதே போல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள், தசாபுத்தி பலன்கள் இதெல்லாம் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது இந்த மாசம் ஏதாவது ஒரு வழியில நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குமா, நடக்காதா அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய சேனல்ல நிறைய ஆன்மீக பதிவுகள், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல் நிறைய நட்சத்திர பதிவுகள், மாதம் தமிழ் மாதம், ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகளும் போட்டிருக்கோம். தொடர்ந்து பதிவுகளையும் பாருங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட்லயும் பண்ணலாம். அதே போல உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் நாம உங்களுக்கு ஜாதகம் எப்படி பாக்குறது, என்ன மாதிரி முறைகள், வாய்ஸ் ரெக்கார்ட்ல பாக்குறீங்களா, அல்லது டைரக்டா கால் அட்டன் பண்றீங்க, இல்ல நேரடியா பாக்குறீங்களா அப்படிங்கிற சில விஷயங்களை உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்க உங்களுடைய முழு ஜாதகத்தையும் பார்த்து கொடுக்கும் பொழுது லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு உண்டான என்ன வழிகள் அப்படிங்கறத நம்ம முழுமையாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அமைப்புமே உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்.